ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா விஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் மோதுறாங்க 27ஆம் தேதி. இதற்கு முன்னதாக 2022 செமிஃபைனல் மேட்ச்சு இது இங்கிலாந்து இந்தியா மோதுனுச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ணி 160 ரன்னு 20 ஓவருக்கு அடிக்க முடிஞ்சாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 160 ரன்னை மடக்கிடுவாங்க, இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நினச்சிருந்தாங்க. அதாங்க நடக்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்திய பவுலர்களே அலற விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மறக்க முடியாத ஒரு நிகழ்வுங்க. 2022 செமிஃபைனல் மேட்ச் விக்கெட்டே விழுவாமல் இந்தியாவை அடிச்சிருப்பாங்கன்னே சொல்லாங்க. அதான் ரசிகர்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்கன்னு சொல்லாங்க. மன உளைச்சலுக்கும் ஆளாயிட்டாங்கன்னு சொல்லாங்க. விக்கெட்டே விழுவாமல் இங்கிலாந்து அணி வின் பண்ணிருக்காங்க. செமிஃபைனலில் ஜெயிச்சு ஃபைனலில் போயிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வெறியோடு இருக்காங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா 2024 வேர்ல்டு கப்பு மோதுதால் பழியை தீர்க்கணும் அப்படின்னு ரோஹித் சர்மாவுக்கு இந்திய ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்திய அணி பொறுப்பாளர்களும் கவனத்துடன் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்திய ரசிகர்கள் ரொம்பவும் மேட்சை பார்க்க ஆர்வமாக வராங்க. அவங்க அப்செட் ஆகிட்டே போயிட்டாங்க. 2022 வேர்ல்டு கப்பில் மாரி இந்த வேர்ல்டு கப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்னு இந்திய ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த அணி நிர்வாகம். ஸோ பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்கள் வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்னு இங்கிலாந்துக்கு எதிராக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா 2022 வேர்ல்டு கப்பில் இந்தியாவை எப்படி பழி தீர்த்ததோ அதேமாரி 2024 வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா இங்கிலாந்தை பழி தீர்க்கணும். அந்தளவுக்கு இங்கிலாந்து ரசிகர்களுக்கு மன உளைச்சலை வேதனையும் உண்டாக்கணும் அப்படின்னு இந்திய ரசிகர்களே சொல்லியிருக்காங்க ரோஹித் சர்மாவுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. விராட் கோலி தாங்க கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கார். மற்ற பேட்ஸ்மேன்கள் சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதிரடியான ஆட்டத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இங்கிலாந்துக்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தையும் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. 2022 வேர்ல்டு கப்பை எப்படி நம்மளை தோற்கடிச்சாங்களோ அதேமாதிரி 2024 வேர்ல்டு கப்லேயும் இந்திய பேட்ஸ்மேன்கள் இங்கிலாந்து அணியை சுருட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வெறியாக இருக்காங்க. பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு ரசிகர்களே இந்திய அணிக்கு ஒரு பக்கபலமாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.